தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வேதம் கூறுகிறது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி அவருடைய இரக்கத்திற்கு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்க, மகா அலெக்சாண்டர் என்ற ஒரு ராஜா இருந்தார். தன்னுடைய இராணுவத்திலே வேலை செய்த ஒருவன் செய்த குற்றத்திற்காக அவனுக்கு மரண தண்டனை விதித்தார். தண்டனை நிறைவேறும் காலத்திற்கு முன்பாக அந்த கைதியுடைய தாயார் மகா அலெக்சாண்டரிடத்தில் வந்து, ராஜாவே, என் மகனுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று கேட்டாள். இல்லை இல்லை, அவனை நான் விடுவிக்க முடியாது, அவன் ராஜ துரோகி, ஆயினாலே அவனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த தாயார் சொன்னாள், அவன் விடுதலைக்கு தகுதியுள்ளவன் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் நீர் அவனுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், எந்த தகுதியும் இல்லாத ஒருவனுக்கு நீர் காட்டுகிற அந்த தயவுதான் இரக்கம். ஆகியனால என் மகன் விடுதலைக்கு தகுதியுள்ளவன் அல்ல, ஆனால் நீர் இரக்கம் பாராட்டினால் அவன் விடுவிக்க முடியும் என்று கெஞ்சினாள். ராஜா அவள் சொன்ன காரியத்தை தெளிவாக அறிந்து கொண்டு அவருடைய இரக்கத்தின்படியே அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் அறிந்தோ அறியாமலோ அநேக தவறுகள் செய்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களுத்தக்கதாக நமக்கு செய்து நம்முடைய அக்கிரமத்தக்கதாக ஆண்டவர் சரி கட்டுவாரானால் மனுக்குலமாகிய நாம் இல்லாமல் போயிருப்போம், நிர்மூலமாகியிருப்போம். ஆனால் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபையே. புலம்பு 3:22 வாசிக்கிறோம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, He shows endless mercy upon us. முடிவில்லா இரக்கத்தினாலே நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகையால்தான் இன்றைக்கு நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய சொந்த ஜனங்களாக, பரிசுத்த ஜாதிகளாக, ராஜரிய ஆசாரிய கூட்டம் என்கிற அந்த மேன்மையான பாக்கியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அது தேவன் மேல் பாராட்டின அன்பு, இரக்கம், தயவு என்பதிலே சந்தேகமே கிடையாது. அந்த இரக்கமுள்ள தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும், உம்முடைய இரக்கத்தினாலே என்னை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிப்போமானால், மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தன்னுடைய சொந்த ரட்சகராக, சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நாம் நித்திய காலமாக அந்த நித்திய ஜீவனோடு நித்திய ராஜ்யத்தில் வீற்றிருக்கும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்க முடியும். நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? ஜெப செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நான் நன்றியோடு துதிக்கிறோம், ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று புலம்பல் 3:22 வாசிக்கிறபடியே இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உம்முடைய இரக்கத்தையும் நீர் அருளும் பாவம் மன்னிப்பையும் ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு உமக்கு என்று சாட்சியப்பில்லா ஜீவிக்க உதவி செய்வீராக. நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து என்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.